விநாயகன் 14 மாண்புமிகு உறுப்பினர் திரு CV MP எழிலரசன் மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காஞ்சிபுரம் தொகுதியில் வணிக வளாகம் கட்ட போதிய கேட்பு இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் வணிக வளாகம் கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மாண்புமிகு உறுப்பினர் எழிலரசன். பேரவைத் தலைவர் அவர்களே, குடிசை இல்லாத தமிழ்நாடு உருவாக வேண்டும் என்பதை முத்தமிழஞ்ச கலைஞர் அவர்களினுடைய திட்டத்தினை, அவருடைய கனவினை நினைவாக்கும் வகையில் கலைஞர் கனவு இல்லத்தை தமிழ்நாடு முழுவதும் கட்டி அமைத்து தந்து கொண்டு இருக்கக்கூடிய திராவிட மாடல் நாயகர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்து, காஞ்சியில் வணிக வளாகம் வேண்டும் என்ற கோரிக்கை மிக நீண்ட நெடிய காலமாக இருக்கிறது. அது வீட்டு வசதி வாரியத்தின் மூலமாக கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கை எழுவதற்கு காரணம், தற்பொழுது அது மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு இருக்கிறது. 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகை இருக்கிறது. குறிப்பாக போக்குவரத்து வசதி அதிகம் உள்ள வந்தவாசி சாலையில் அமைந்திருக்கக்கூடிய வீட்டு வசதி வாரியத்தின் பகுதியிலேயே 572 சர்வே நம்பரில் 33 ஏர்ஸும், சர்வே எண் 580 அதில் 20 ஏர்ஸும் என்று 1.33 ஏக்கர் நிலம் இருக்கிற காரணத்தினால் அந்த இடத்தில் வணிக வளாகம் கட்டப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கிறேன். நிச்சயமாக அது வணிக பெருமக்களுக்கும் பயனுள்ளதாக அமையும், வீட்டு வசதி வாரியத்திற்கும் உரிய வருவாயை ஈட்டித் தரும் என்பதனை கருத்தில் கொண்டு வீட்டு வசதி வாரியத்தின் மூலமாக கட்ட மாண்புமிகு அமைச்சர் முன் வருவாரா என்று அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த இடத்தை ஆய்வு செய்து அந்த இடத்துல வணிக வளாகம் கட்டினால் போதிய அளவுக்கு மக்களிடத்திலிருந்து அதற்கு டிமாண்ட் இருக்குமா என்பதை ஒரு ஆய்வு செய்து, அப்படி இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அதை இந்த ஆண்டே அதற்கான திட்டத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளலாம். மாண்புமிகு உறுப்பினர் எழிலரசன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதே பகுதியில் ஏற்கனவே இருந்த வீட்டு வசதி வாரியத்தினுடைய கட்டிடங்கள் பழுதடைந்ததை கருத்திலே கொண்டு அதை இடித்து புதியதாக வீட்டு வசதி வாரிய கட்டிடங்கள் கட்டித்தர வேண்டும் குடியிருப்பு பகுதி என்று கேட்டதின் கோரிக்கையின் அடிப்படையிலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவினை பெற்று மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் 83 குடியிருப்புகள் கொண்ட பணிக்காக இப்பொழுது திட்டமிடப்பட்டிருப்பதை தொகுதியின் மக்களின் சார்பாக வரவேற்று, அதே நேரத்தில் ஏற்கனவே 1968 முதல் மாண்புமிகு அன்றைய முதலமைச்சராக விளங்கிய திராவிட இயக்கத்தினுடைய தலைவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் காஞ்சி தலைநகரமாக உருவாக்கிய பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகிலேயே அந்த அரசு ஊழியர்கள் வாடகைக்கு குடியிருக்கும் வகையில் இருக்க வேண்டும் என்று கட்டமைக்கப்பட்ட அந்த குடியிருப்புகள் 426 குடியிருப்புகள் இப்பொழுது சேதமடைந்திருக்கிறது. எனவே அதை இடித்துவிட்டு புதியதாக குடியிருப்புகள் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கையினை நான் ஏற்கனவே மாண்புமிகு அமைச்சரிடம் வைத்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் அதை இடிப்பதற்கான பணிகளை தொடங்க இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அது தொடர்ந்து அதை இடித்து கட்டுவதன் மூலமாக அரசு ஊழியர்களுக்கு வாடகையாக விடுகிற பொழுது அவர்களுக்கு அதிக அளவில் அது பயனுள்ளதாக மாறும். கூடுதலாக இடம் கிடைக்கிற காரணத்தினால், அது அப்பொழுதெல்லாம் 3 அடுக்கு கொண்ட கட்டிடமாக கட்டப்பட்ட காரணத்தினால் அங்கே குடியிருப்புகள் குறைவாக இருக்கிறது. அது 10 அடுக்கு 12 அடுக்கு என்ற அளவில் கட்டுகிற பொழுது அது பொதுமக்களுக்கும் விற்பனைக்குரியதாக கூடுதல் குடியிருப்புகளாக கட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது வளர்ந்து வருகிற காஞ்சிபுரம் மாநகராட்சி பகுதிக்கு மிக அவசியம் என்பதை கருத்திலே கொண்டு விரைவாக அந்த திட்டத்தினை செய்து தர முன்வருவாரா என்று அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காஞ்சிபுரம் மட்டுமல்ல, மொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் அரசு பணியாளருடைய குடியிருப்புகள் ஏறத்தாழ 10,000 குடியிருப்புகள் 60 இடங்களிலே மிக மோசமான நிலையில் இருந்த காரணத்தால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய ஆலோசனைப்படி அவைகளை எல்லாம் இடித்துவிட்டு புதிதாக கட்டுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் பணிகள் இடிப்பதற்கான பணிகள் அதற்கே நிறைய உத்தரவுகளை பல துறைகளிலிருந்து வாங்க வேண்டியிருக்கிறது. அதையெல்லாம் இப்பொழுது செய்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலையும் அந்த இடத்துல எவ்வளவு வீடுகள் தேவை, அரசு பணியாளர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், என்னென்ன கேட்டகரியில் இருக்கிறார்கள், அதை அவர்களிடத்திலே வாங்கி அவர்கள் சொல்லுகிற அளவிலே அந்த வீடுகளை கட்டுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது.
எனவே மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சொல்லுகிற அந்த இடமும் மிக விரைவாக அதற்காக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் சொன்னதைப் போல இப்பொழுது எஃப்எஸ்ஐ அந்த இடத்துல நிறைய நாம் பயன்படுத்த முடியும் என்ற காரணத்தால் ஏற்கனவே 100 வீடு இருந்தால் அந்த இடத்துல 300 வீடு கட்டுகிற அளவிற்கு இப்பொழுது நிலைமைகள் இருக்கிறது. எனவே அதை சரியாக செய்வதற்கு அரசு நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு உறுப்பினர் கார்த்திகேயன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய தமிழ்நாடு முதல்வர் கழக தலைவரை வணங்கி என் வேலூர் சட்டமன்ற தொகுதியில் ஆர்னி ரோடில் நம்முடைய ஹவுசிங் போர்டு இடம் இருக்கிறது. அது பழுது இருக்கிறது. 1 ஏக்கராக இருக்கும். அந்த இடத்தை இடித்து புதுசாக கட்டித்தர வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு அமைச்சரை கேட்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் ஏற்கனவே சொன்னதைப் போல எங்கெல்லாம் அந்த கட்டிடங்கள் பழுதடைந்திருக்கிறதோ அவைகளெல்லாம் உரிய அனுமதியை பெற்று அதை இடித்துவிட்டு புதிதாக கட்டுவதற்கான நடவடிக்கை கண்டிப்பாக மேற்கொள்ளப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சொன்ன அந்த இடத்தையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.